ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் கேமிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் தாங்க ஆரம்பிக்க போகிறோம். ஆமாங்க, சர்வைவல் சீரிஸ் தாங்க ஆரம்பிக்க போகிறோம். என்னடா அப்படி மூஞ்சி ஆகுதுன்னு கேட்டிங்களா? இப்போ தாங்க ஓடி போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். அதாங்க சரி, சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிப்போன்றதுக்கு முன்னாடி நான் கமெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு புது சர்வர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 10 பேர் தான் சேர முடியும். அதுக்கு என்ன பேர் வைக்கலான்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பேர் வைக்கலான்றதை மட்டும் நான் ஏற்கனவே கீழே வந்து இது பண்ணியிருப்பேன் ஒரு பேர். உங்களுக்கு அந்த பேர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு விடுங்க. ஏன்னா அந்த பேர் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணதில் அந்த பேர் தான் எங்களுக்கு வந்து சூட் ஆணுச்சு. ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த வரைக்கும் யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ ஓகே, நான் ரொம்ப நேரமாக யோசிச்சதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்ச நாளில் வந்து எப்படியும் அந்த இதை வந்து நாங்கள் அந்த சர்வரை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. அதாவது மைண்ட் கிராஃப்ட் சர்வர் வீடியோஸ் தான் டெய்லியும் வராது. மற்றபடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா 2 நாள் விட்டு ஒரு நாள், அந்த மாதிரி வீடியோஸ் வரும். என்னடா இவ்வளோ நாள் வரலையே, இவன் என்ன காலி பண்ணிட்டு போயிட்டானான்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா 2 நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோஸ் வரும். ஸோ இந்த வேர்ல்டு வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த வேர்ல்டு க்ரியேட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? 2 நிமிஷம் ஆகிருக்குங்க. என்ன 2 நிமிஷமாக நானும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வந்தே தொலைய மாட்டேங்குது. போடு, நமக்கு லக் இருக்குது போலங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்பத்திலே ஆக்ஸை கொடுத்துட்டாங்களா, நம்மளோட கைவரிசையை காட்டிடுவோம். கேக்டஸ் வச்சு நான் என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள். இந்த லாகு வச்சு தாங்க நான் எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் மறக்காமல் செய்யணும். சரி, இந்த செஸ்ட்டை உடச்சிக்கிட்டாக்கா இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பிக்காக்ஸையும் உடச்சி இந்த லைட்டு செஸ்ட்டு எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம கேவுக்குள்ளே போனோம்னா கோல் கிடைக்காம போயிடும். ஸோ இந்த 3 டார்ச் இருக்கிறது நல்லது தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த செஸ்ட்டையும் மைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லேட் ஆகுதுங்க, மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ என்ன கிராஸாக போகுது, இப்போ நேராக போகுது. இடம் பூரா போகிறீங்களேங்க, ஏதோ பச்சை பசேன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இடம் பூரா ஒரே இதுவாக இருக்குது. சரி வாங்க, நம்ம முதல்ல வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். பிளாங்க் தான் ஏற்கனவே இருக்கோ, மறந்துட்டேன். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஆக்ஸும் இருக்குது, பிக்காக்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண தாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல பிளேஸை கண்டுபிடிப்போம். நல்ல பிளேஸ் எங்கே இருக்குது? நல்ல பிளேஸ். முதல்ல இந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நல்ல இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெட்டு செய்யணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம அடிச்சுக்குவோம். போடு, ஒரு ஊழ் கிடச்சிச்சு. இன்னும் 2 ஊழ் கண்டுபிடிக்கணும். பன்னிக்குட்டியை கூட அப்புறமா அடிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்து ஒரு ஊழ் கண்டுபிடிப்போம் வாங்க. அதுக்கு ஒரு ஆடை தேடணும். இருங்க, நான் தேடிட்டு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவன் நின்றுட்டு இருக்கான் தான் வாட்டர் சாம்பி. போடா வீட்டுக்கு தம்பி, வருவேன் இனிமே. வந்தீங்கன்னா மட்டை சடிச்சு பறக்க விட்ருவேன். வராது, அதனால போச்சுங்க. மேலே வரான். ஆத்தாடி, இவன்ட்ட நம்ம வம்பு வச்சுக்க வேணாங்க. வாங்க நம்ம போயிடலாம். எதுக்கு தேவையில்லாத வம்பு. ஓகே, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடு இருக்குது. ஸோ இதையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வந்த வேலைக்கு போயிடலாம். இன்னும் ஒரே ஒரு ஆடு மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா போதுங்க. ஸோ அந்த இடத்துல என்னமோ ஒன்று மேலே இருக்குது. இருங்க, என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். முதல்ல போட் செஞ்சுக்கலாம். இருங்க, கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே போடு. போட் செஞ்சுக்கலாம். ஸோ பிளாங்க் எங்கே? என் கையில் தான் இருக்கா? நோ, இருங்க. போட்டு செய்கிறதுக்கு பதிலாக நம்மளே வந்து ஸ்விம் பண்ணியே போயிடுவோம். எதுக்கு பிளாங்கை வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். கையிலையே மைண்ட் பண்ணுவோம். அடசை, கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு.
ஸோ இப்போ நான் வந்து போவோம் வாங்க. சாப்ளிங் தம்பி, ஆனால் அது வந்து காலை கடிச்சிடாதீங்கடா. நல்லா இருப்பீங்க. நமக்கு இப்போ கிளாஸ்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் நமக்கு சாண்டு மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இன்னும் பசிக்கவே இல்லையங்க தலைவனுக்கு. மேலே என்னடா அது பார்ப்போம் வாங்க. ஓ சி, இந்த செடி தானங்க. நான் கூட வேற என்னமோ இருந்துச்சோன்னு பயந்துனேன். ஓ போடு. என்ன தலைவா? ஷேவ்லி எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம எதுக்கும் அடித்து வச்சுக்குவோம். எடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்மள்ட்ட 4 ஊல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டு மாதிரி ஒன்று, பெட்டு மாதிரின்ற பெட்டே செஞ்சுக்குவோம். அது என்ன பெட்டு மாதிரி பெட்டுன்ட்டு பெட்டே செஞ்சுருவோம் வாங்க. முதல்ல இப்போ வந்து பிளாங்க் எடுத்து வச்சுக்கிட்டு ஊல் எடுத்து வச்சுக்கலாம். அது உள், ஆமாம் ஊல்ன்றேன், உள். சரி ஏதோ ஒன்று வாங்க செய்வோம். ஓகே, இப்போ ஒரு பெட்டு செஞ்சாச்சு. ஊல் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எதுக்குங்க இந்த குப்பையெல்லாம் கடந்துக்கிட்டு? எல்லாத்தையும் எடுத்து பேக்குள்ளே போடு. இன்வென்ட்ரிக்குள்ளே மேப்பு கிடக்கட்டும். ஸோ நம்ம ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போனால் மேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். முக்கியமான பொருள் இது, அப்புறம் இது இருக்கட்டும். அப்புறம் ஒரு டார்ச் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம், எதுக்கும் தேவைப்படும். இன்னும் நைட் ஆகலை. இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு நல்ல பேஸாக வந்து கண்டுபிடிக்கணுங்க. நல்ல பேஸாக வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் நம்மளோட டென்ட்டு மாதிரி ஒரு சின்ன கேம்ப்பு மாதிரி ஒன்று கட்டணும். தண்ணியில் இருக்கவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஓத்தாடி இந்த கேவ் ரொம்ப ஆழமாக போகுது. தலைவன் உள்ளே இருக்கான். அயன்லாம் இருக்குங்க இந்த கேவுக்குள்ளே. இந்த கேவுக்குள்ளே அயன் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கூட இல்லை. ஒரு வில்லேஜ் கூட இன்னும் கண்டுபிடிக்கலைங்க. எங்கள் வில்லேஜ் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடாமாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க மாப்ஸ்லாம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த காலி பண்ணுறதை பார்க்கணும். இங்கே வருங்க, ஸ்பைடர்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு, என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஓ சாம்பி வெளியே வந்துட்டாங்க. என்னைய பார்த்தா வெளியே வந்துருக்கான் போல். ஆனால் அவனுக்கு சாவு நிச்சயன்றது பாவம் அவனுக்கு தெரியல. அப்போடி எனக்கு என்ன கதைன்னு பாருங்க, என்ன கதியாயிருவேன்னு பாருங்க. அப்புறம் வந்து இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். சர்வைவல் சீரிஸ் மாதிரி இன்னொன்று இருக்குது. நம்ம வந்து மித்தெல்லாம் வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மித்தெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மித்து தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். நம்ம அந்த மித்தையும் வந்து மித் பஸ்டர்ஸ் அந்த மாதிரி மித்தையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மித்து தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் பிளேஸ் போடணுமோ இல்லை டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். இன்னொருத்தன் கத்துறான்டா. வாட்டர் ஜாம்பியா? இல்லையே, வாட்டர் ஜாம்பி எவனையும் காணோம். நம்ம போயிடுவோம். வராம பாருங்க. தம்பி வாடி. என்னங்க என்னைய நோக்கி எல்லாரும் வராங்க. போச்சுங்க, நைட்டு வேற ஆகுங்க. நம்ம இங்கே போய் நல்ல ஒரு பேஸ் மாதிரி ஒன்று கட்டிக்குவோங்க. நான் கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அவசரத்துக்கு என்னமோ மாதிரி கட்டியிருக்கேங்க. முதல்ல தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு பொறுமையாக கூட நம்ம கட்டிக்கலாங்க. ஸோ அதனால் முதல்ல இருங்க, தூங்கி எந்திரிச்சாச்சு. எங்கடா வந்திருக்கேன், எங்கடா வந்து விட்றீங்க? என்னடா எங்கேயோ வந்து விட்றாங்க. ஸோ போடு தலைவன் இங்கே நிற்கிறியாடா ஸ்கெலட்டன் ஏங்க என் தலைவங்க எனக்கு பிடிச்ச ஆள் ஸ்கெலட்டன். தலைவன் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருக்கான் போல். சே ஆக்ஸில் மெயின் பண்ணால் 5 நிமிஷத்தில் அது ஹார்ட்டாக மெயின் பண்ணிட்டு போயிடலாங்க. இருங்க, இப்போ பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன்.
நம்ம இந்த மித் பஸ்டர்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நாள் வந்து மாடும் போடலாம், அதாவது மைன்கிராஃப்ட் மாட்ஸ் ட்ரை பண்ணுறதும் போடலாம். ஸோ நீங்கள் வந்து மாட்ஸ் என்னென்ன மாட்ஸ்லாம் போடலான்றதை வந்து சொல்லுங்கள். நானாக மித் பஸ்டர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிற மாட்ஸ் வந்து நான் போடுறேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வில்லேஜை தேடி தாங்க போயிட்டுருக்கேன். ஸோ வில்லேஜ் கிடச்சிச்சின்னா போதுங்க, நம்ம நம்பி இருக்கலாம். அயன் கோலம் இருப்பேன், அவனே நம்மளை காப்பாற்றுவான். எங்கள் அம்மா வேறு எதுக்குடா நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, போச்சுரா. எப்போ தாங்க ஹங்கர் பார் இதுவாகி நான் எப்போ வந்து ஹெல்த்தை வந்து ஏற்றுறது? பார்க்க போடு அயன் இருக்குங்க இங்கே. போச்சுரா, நீங்கள் இப்படி அடி வாங்குறேன். ஹெல்த்து தின்னே ஆகணும் போல, ஹெல்த்து பார் சாப்பிட்டே ஆகணுங்க. இப்போ போனாலும் அடிப்பாங்க, பரவாயில்ல அடிக்கலை. மாபு ஈவு இருக்கா? இருங்க, டார்ச் வந்து இங்கே வச்சுருவோம். ஸோ மாபு வந்து வராது. ஸோ முதல்ல அயனை மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். காப்பர் கூட நமக்கு தேவையில்லைங்க, அயன் தாங்க ரொம்ப முக்கியங்க. ஒரு நிமிஷம் இருங்க, மறந்தே போயிட்டேங்க. நல்ல வேலைங்க மைண்ட் பண்ணியிருந்துருப்பேன் என்னத்துக்கு. ஆக்சுவலி ஸ்டோன் பிக்காக்ஸில் தானே மைண்ட் பண்ண முடியும். இப்போ அயன் பண்ணியிருந்தேன் அயனை மைண்ட் பண்ணியிருந்தேன்னா வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். நல்ல வேலைங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து ஸ்டிக்கை வந்து வச்சுட்டு ஓகே அயன் பிக்காக்ஸ் ஐயோ அயன்னே வேலை வருதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து பண்ணியாச்சு, இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க சட்டுக்கிட்டு நான் அயனை மைண்ட் பண்ணுவோம். இந்த அயன் தானே மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். போடு அயன் ஓர் பாருங்கள், மரணமாக இருக்கு. இங்கே இந்த இடத்த மேப்பில் குறித்து வச்சுக்கோ, இருங்க. ஓகே வந்து வாங்க மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இவ்வளோ அயன் கிடைக்குதுங்க. போடு இங்கே பாருங்கள், வரிசையாக கிடச்சிக்கிட்டே போகுது. இங்கே பாருங்கள், பட் நம்ம கோலும் தேவை. ஸோ கோலும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இப்படி அயன் இவ்வளோ அயன் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ வந்ததுக்கு லாபமாக போச்சு, ஏன்னா நிறைய அயன்ஸாக கிடச்சிருக்கு. கோலும் அதுக்கேற்ற மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ கோல் நமக்கு யூஸ்ஃபுல் தான். எக்ஸ்பி ஏறுது. ஸோ எக்ஸ்பி ஏறுது. நம்ம இந்தளவுக்கு கோல் போதும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கும். ஸோ ஓகே வாங்க நம்ம போகலாம். ஐயா வேறு விழுந்துட்டானே, இருங்க போவோம். இதெல்லாம் எதுக்குங்க நான் ஸ்டோன் பிக்காக்ஸில் மைண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படியே ஏறி வந்துட்டேன். இப்போ தான் சம்பவமே இருக்குது. முதல்ல நம்ம முக்கியமான இடமா என்னங்க அது, ஏதோ இதுலேயே காபிள் ஸ்டோன்லேயே மரம் செஞ்ச மாதிரி இருக்குல்ல. சரி பாதி எதுக்கு நமக்கு, நம்ம வேறு என்னையோ அதை பார்ப்போம் வாங்க. போச்சுரா, எனக்கு இதுதாங்க இதில் கடுப்பாக வரதே. க்ரியேட்டிவில் விளாண்டு சர்வைவலே மறந்து போயிருக்கேன். ரொம்ப நாள் சர்வைவெல்லாம் விளாண்டு. ஸோ இப்போ வந்தாச்சு மேலே, இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆனேன்னு தோணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசிச்சிச்சு தலைவனுக்கு, அது சாப்பிட்டாச்சு. பாருங்கள் எனக்கு ஒரு வில்லேஜே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ அதாங்க எனக்கு கடுப்பாக வருது. வில்லேஜ் தெரிஞ்சாலாவது பரவாயில்லைங்க. சரியான டேமேஜ் இருக்குதுங்க. இங்கேருந்து குதிச்சோன்னா கன்ஃபார்ம். எவ்வளோ ஆர்ட் இருக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம் பார்க்குறேன். பரவாயில்ல, இவ்வளோ ஆர்ட் இருக்குது. எதுக்குடா இப்போ நீ வந்து ரொட்டேட் பண்ணுன்னு கேட்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் அந்த ஹார்ட் இருக்கிற இடத்துல வந்து டிஸ்பிளே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதான் ரொட்டேட் பண்ணி கண்டுபிடிச்சேன். இருங்க நான் வில்லேஜை தேடிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
ஒரு நிமிஷம் இந்த காமெடியை பாருங்கள். கடைசியில் ஆரம்பித்த இடத்துக்கே நான் வந்துட்டேன். இது பார்க்க உங்களுக்கு எப்படி காமெடியாக இருக்குது பாருங்கள். கடைசியில் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். ஸோ இதுவும் நல்லதுக்கு தாங்க. ஏன்னா என் பூ எனக்கு தேவை. இந்த பூவெல்லாம் எடுத்துக்குவோம். 2 பூவே போதும்னு தோணுது எனக்கு. இது வச்சா டை வந்துடும். சூப்பர். இப்போ இதையும் பெட்டையும் வச்சா ப்ளூ பெட்டு கிடச்சிருச்சு. ஓகே, எனக்கு ப்ளூ கலர் பெட் தான் பிடிக்கும். ஸோ அதை செய்கிறதுக்காக தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, வில்லேஜ் தேடிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், காற்றுலேயே மிதந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன ஷேப்னு எனக்கு தெரியல. ஏதோ காற்றுலேயே மிதக்குது. இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்கேங்க. கடைசி வரைக்கும் வில்லேஜே கண்ணில் படலை. யாரா நீ? ஓ, முயலா? பயந்துட்டேங்க ஒரு செகண்டில் பயந்துட்டேங்க. அங்கே எதுவும் வில்லேஜ் இருக்கா? நைட்டாக ஒரு மாதிரி தோணுதுங்க. இருக்கும் ஒரு நிமிஷம், நான் போய் முதல்ல பார்த்துட்டு வரேன். ஆமாங்க, நைட்டு தாங்க ஆகுது. நைட் ஆகுதுங்க. ஸோ நம்ம இங்கேயே தூங்கிட்டு போயிடலான்னு எனக்கு ரொம்ப தோணுதுங்க. நைட் ஆகட்டும். ரீஸ்பான் பாயிண்ட்டு செட் பண்ணுறது வேஸ்ட்டு தாங்க. ஸோ அதனால் இருங்க, நைட் ஆகட்டும். ஸோ நைட் ஆகிடுச்சு. இல்லைங்க, சாயந்தரம் தாங்க இருக்குது. கடைசி எப்படா நைட் ஆகிறது, நான் எப்படா தூங்குறது? இப்போ நைட் ஆகிடுச்சு. ஓ சரி, இப்போ வந்து இதை உடச்சி எடுத்துக்கலாம். தின்னுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், தின்னிக்கோழி. உடச்சி எடுத்துக்கிட்டாச்சா? இது பார்க்க விச்சோடைய மாதிரியே தெரியுது. போகுமா வேணாமான்னு தோணுங்க. வேணாமான்னு தோணுதுங்க. இங்கே விச்சுக்கிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரொடெக்ஷனுக்கு கூட ஒன்றுமே, ஒரு ஆர்மர் கூட போடலங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்மர் ஏதாவது போட்டுன்னா பரவாயில்லன்னு நாங்கள் ஒன்றுமே நான் போடலங்க. நான் வில்லேஜ் தேடிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க, அவ்வளோதாங்க. போச்சுங்க, நான் தெரியாதனமா விச்சோட இடத்துக்கே நான் வந்து வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அது தெரியுதா? இங்கே பாருங்கள், விச்சோட ஹவுஸ் இருக்குது. ஸோ நான் அப்படியே திரும்பி போயிடுறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இந்த இடத்த பார்த்தாலே நான் அப்போயே சொன்னேன்லங்க, விச்சோட இடம் மாதிரி தான் தெரியுதுன்னு. சொன்ன மாதிரியே விச்சோட இடம் தான். இப்போ தலைவன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு தோணுது எனக்கு. நம்ம அதனால் நான் போகிறதான் நல்லதுன்னு எனக்கு என்ன தோணுது. இல்லைனா இதோடய 17 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ வீடியோவை முடிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த விட்டு போகலான்னு தோணுதுங்க. இன்னும் நான் போயிட்டு காட்டுறேன். ஸோ ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யோசித்து வேறு வழியே இல்லைன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு போட்டை போட்டு தான் போய் ஆகணும்னு. வேறு வழியே இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே நீங்களே பாருங்கள், கடல் தான். சரி போவாங்க, நம்ம இந்த சைடே போவோம். அதான் சேஃப்னு என்ன தோணுது. இல்லை அங்கே ஏதோ டெசர்ட் இருக்கிற மாதிரி தோணுதுங்க. அதான் அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இங்கே டெசர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு என்னமோ. எப்படியோ விச்சோட ஏரியாவை கடந்தால் போதுங்க. அங்கே இருக்கிறதே அன்சேஃப் தான். டெசர்ட்னு நினச்ச வந்தால் என்னமோ மாதிரி இருக்குங்க. இதுக்கூட அங்கிட்டு போயிட்டுருக்க. அங்கிட்டே போயிட்டுருக்காங்க. யாரா நீ? யாருங்க அவன்? கிராஸாக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்த நோக்கி போவாங்க. வட்டாரத்தில் ஒரு லேண்டே கண்டு தெரிய முடியுதுங்க. ஸோ ஏதாவது ஒரு லேண்டில் போய் இறங்கிட்டு நம்ம வந்து சர்வைவல் சீரீஸை வந்து இந்த பார்ட் 1 முடிச்சுக்கலான்னு பார்த்தா முடியலைங்க. ஸோ இதுக்கு மேலே என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு உங்களோட இப்போ அப்படி தமிழ் பாய்.